என்னடா நடக்குது? பைக்காட் மாலத்தீவு பைக்காட் மாலத்தீவுன்னு ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம இந்திய மக்கள். என்னதான் நடக்குது? ஒரு பக்கம் நம்ம இந்திய மக்கள் இப்படி போட, இன்னொரு பக்கம் நம்ம பிரதமர் போய் லட்சத்தீவில் ஃபோட்டோக்களை போட, துட்டு கொட்டுன்னு கொட்டுறவங்க கூட இனிமேல் மாலத்தீவில் போய் கொட்ட வேண்டாம், நம்ம நாட்டிலே போய் கொட்டும் அப்படின்ட்டு லட்சத்தீவு பக்கம் திரும்பிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பிரதமர் தான். நம்ம பிரதமர் இப்படி பண்ணுறது காரணம் யார் தெரியுமோ? வேற யார்? லட்சத்தீவு அதிபர் தான். அப்படி என்னப்பா பண்ணாப்புல அவரு? மாலத்தீவில் எழுதப்படாத ஒரு சட்டம் ஒன்று இருக்குதுப்பா. யார் பிரதமரானாலும் முதல் நாடாக விசிட் பண்ணுறது இந்தியாவை தான். அது வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் ஆமாங்க, 2013 யாமீன் அப்துல் அப்படிங்கிறவர் கூட சைனாக்கு ஆதரவான பிரதமர் தான். ஆனால் அவர் விசிட் பண்ண முதல் நாடு கூட இந்தியா தான். இந்தியாவுக்கு மாலத்தீவு ஒரு நல்ல நன்மைங்க. ஆனால் அந்த நன்மை அப்படி நினைக்கணும் அல்லவா? இப்போ யார் இருப்பாங்க பிரதமராக இருக்கிறவங்க கேட்டால் முகமது மைசு அவர்கள் தான். அவர் நாடாக எந்த நாடு தெரியுமா விசிட் பண்ணாப்புல? டர்க்கிக்கு போயிட்டாப்புல. மனுஷன் அங்கே போயிட்டு சும்மா இருந்தாருன்னு பார்த்தா 2 நாளில் கிளம்பி மறுபடியும் மாலத்தீவுக்குள்ளே வந்துட்டு இந்தியா துருப்புகளெல்லாம் நான் வெறியேற்றம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நம்ம ஆளுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு. என்னடா இது? சரி, இந்தியா பல ரெஜிமெண்ட்டை கொண்டு போய் அங்கே நிறுத்தி வச்சிட்ருக்குது அப்படின்னு பார்த்தா கடைசியில் அதுவும் கிடையாதுங்க. அங்கே இருக்கிறதே 500 துருப்புகள் தான். சரி, இப்போ மாலத்தீவு அதிபர் வந்து இந்தியாவுக்கு வராதான் ஒரு பிரச்சனையாப்பா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா அது பிரச்சனையே இல்லைங்க. 2013 18 வரை இருந்த யாமீன் அப்துல் அப்படிங்கிற அதிபர் வந்துட்டு சைனாக்கு ஆதரவான அதிபருங்க. அவர் சும்மா இருக்காமல் இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரத்தை அப்போவே ஆரம்பிச்சிட்டாருங்க. டிஷர்ட்டில் இந்தியன்ஸ் கோ அவுட்னு சொல்கிறது, இந்தியன் ஆர்மி கோ அவுட்னு சொல்கிறது, கேம்பெயினெல்லாம் வச்சு நல்லா கொளுத்துட்டாப்புல. அது மட்டும் இல்லாமல் கூடா நட்பு கேடு தரும் அப்படிங்கிற மாதிரி சைனாவோட சேர்ந்துக்கிட்டு பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்கு ஆதரவு தரேன் பல டாலர் செலவு பண்ணி கடைசியில் கடனில் மாட்டிக்கிட்டாங்க நம்ம மாலத்தீவு. மறுபடியும் 2018 ஒரு தேர்தல் வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்ராஹிம் சோலி அப்படிங்கிறவர் ஜெயிக்கிறாரு. அவர் யார் நிலைப்பாட்டுனா இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர். சரி, நம்ம இந்தியா இப்போ தான் அப்படி பண்ணுதா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி இருந்தே மாலத்தீவுக்கு பல உதவிகள் செஞ்சுருக்காங்க. டிஃபென்ஸ் ஃபோர்ஸாக இருக்கட்டும், ஏகப்பட்டது. அதுவும் ஏர் டிஃபென்ஸ்லையெல்லாம் ரேடாரு அது இதுன்னு நம்ம ஆளுங்க அவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எல்லாம் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. எவன் கண்டுபட்டுச்சோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சைனாக்காரன் கண்டுபட்டுருச்சு. அடுத்த எலெக்ஷன் வந்துருச்சு 2023. அதில் யாரா ஜெயிச்சானா முகமது மீசு. அவர் கடைசியில் யாருன்னு பார்த்தா 2013 2018 வரை ஆட்சியில் இருந்தார்ல அதிபர் யாமீன் அப்துல், அவரோட கட்சி சேர்ந்தவர். ரைட்டா, சைனாக்காரனுக்கு இப்போ தான் அடிச்சது வெள்ளு. பாட்டுக்கு வந்துட்டு ஒரு மீட்டிங்கில் என்னங்கிறப்பல பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இந்திய ராணுவ கப்பல்களாக வந்துட்டு இது, இந்த இடத்துல பாருங்கள் அது நிற்கிது, அந்த இடத்துல பாருங்கள் இது நிற்கிது, பார்த்தீங்களா நம்ம கடற்கரையும் இந்தியா டெஸ்ட்ராயரை கொண்டு வந்து நிறுத்திருக்குது அப்படின்னு சொல்ல போனால் கடைசியில் அது எங்கே நிற்குதுன்னு பார்த்தா நம்மளோட ராணுவ தளவாடத்தில் தான் நிற்குது. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைக்கு நிலா காட்டி சோறு விட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் மாலத்தீவு அதிபர் என்ன பண்ணுறாருன்னா இந்தியர்களை காட்டி சைனாக்கு ஆதரவை திரட்டுறாரு. சரி, இப்போ என்னதான் பிரச்சனை? இவர் சொல்கிறனால எல்லா மக்களும் வந்து திரும்பிடுவாங்களா இந்தியாவுக்கு எதிராக அப்படின்னு பார்க்க போனால் சரி, ஆனால் ஆமாங்க, என்னப்பா சொல்கிற? 2013 ஸ்கெட்ச் போட்டுக்கிறாங்க. 2023 எலெக்ஷனில் பிரதிபலன் ரொம்ப விளையாடலைங்க. சைனாக்காரன் விளையாண்டுக்கிறான் பணத்தை வச்சு. சரி, அவன் மாலத்தீவில் மட்டும் தான் விளையாண்டுக்கிறானான்னு பார்த்தா அதுதாங்க கிடையாது. சுற்றி முற்றி இந்தியாவை சுற்றிக்கிற எல்லா நாட்டுக்கூடையும் தான் விளையாண்டுக்கிறான். பண ட்ராப்பில் உழுக வச்சு கடனை கொடுத்து கடைசியில் அந்த கடனை கட்ட முடியாத அளவுக்கு அவனை கொண்டு போய் கடைசியில் எனக்கு அந்த தீவை லீஸுக்கு கொடு, இந்த தீவை லீஸுக்கு கொடு, எனக்கு அந்த இடத்த கொடு, இந்த இடத்துக்கு கொடுன்னு சொல்லி அங்கே கொண்டு வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இறக்கி அங்கே வந்து சைனா ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தி இந்தியாவுக்கு அஃபென்சிவாக வச்சுக்கலாம். நம்மளும் சும்மா விட்டுருவாங்களா என்ன? S-400 அது இதுன்னு நம்ம நட்பு நாடு ரஷ்யாக்கிட்ட வாங்கி வச்சுருக்கிறோம்ல, இறக்குவோம்ல நாங்களும் அப்படிங்கிற மாதிரி பார்டர்லாம் எழுதி வச்சுருக்காங்க. எது எப்படியோ என்னங்கிறான்னா கீழே இருக்கக்கூடிய அம்மன் தோட்டத்துறை மொத்தம் 99 வருஷம் லீஸுக்கு எடுத்தாச்சு. பாகிஸ்தானை கடனை கொடுத்து முடிச்சு போட்டோம். நம்ம சொல்கிறத கேட்பான். அடுத்தது அதே மாதிரி பங்களாதேஷ், மியான்மர் அப்படின்னு லிஸ்ட்டு பெருசாக போகும். இல்லை தாங்க இந்த நம்ம மாலத்தீவு சிக்குது. இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய இந்த மாலத்தீவு இருக்கிற சைனாவோட இந்தியாவுக்கு பல மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்திய பெருங்கடல் அப்படின்னாவே அங்கே வந்து இந்திய இராணுவ கப்பல் தான் வந்துட்டு ரோந்து பணியில் ஈடுபட்டிருப்பாங்க. உலக வர்த்தகத்துக்கு மிகப்பெரிய வர்த்தக பாதையாக இந்த இந்திய பெருங்கடல் இருக்குது. இப்போ என்னதாப்பா சொல்ல வர அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, சைனாக்கு ஆதரவாக மாலத்தீவு அதிபர் வந்துட்டார் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. மாலத்தீவு மொத்தமாக 1192 தீவுகளை உள்ளடக்கிய ஒரு நாடு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 தீவை சைனாக்காரன் என்ன பண்ணுறாங்கன்னா லீஸுக்கு எடுத்துட்டாங்க. ஆமாங்க, இல்லை எப்படி அம்மன் தோட்டத்தை வந்து 99 வருஷம் லீஸுக்கு எடுத்தாங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தீவை சைனா லீஸுக்கு எடுத்திருக்கு. உலக வரைபடத்தை வச்சு சைனா எந்தெந்த நாட்டுக்கு இப்படி கடனை கொடுத்து உங்கள் பேச்சை கேட்க வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு வட்டம் அடித்து பார்த்தீங்கன்னா வட்டத்துக்குள்ளே நம்ம இந்தியா தெரியுங்க. சுற்றிக்கிற எல்லா நாட்டையும் சைனா அதோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு நினைக்க பார்க்குது. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குங்க.
சரிப்பா, இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு லட்சத்தீவில் போய் ஃபோட்டோ ஷூட் போட்டுக்கிறாரு. என்ன ஏது எதனாலையும் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்க அது டீட்டெயிலாக என்னென்னு பார்ப்போம். மாலத்தீவில் இருக்கக்கூடிய 3 அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பற்றியும் இந்திய பிரதமரை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இந்திய பிரதமரையெல்லாம் தேவையில்லாத சொற்களை யூஸ் பண்ணி பேசுகிறாங்க. இவர் வந்து இஸ்ரேலோட அடிமை அப்படி ட்விட்டரில் போய் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம மக்கள் சும்மா இருப்பாங்களா? இல்லை நம்மால் மோடி தான் சும்மா இருந்துருவாரா? இப்போ வரைக்கும் லட்சத்தீவை இந்தியா வந்து பெருசாக ப்ரமோட் பண்ணதே கிடையாதுங்க. மாலத்தீவில் வந்து வெகு தொலைவில்லாம் லட்சத்தீவு கிடையாதுங்க. அது ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது மாலத்தீவுலேருந்து. மாலத்தீவு மாதிரி தாங்க லட்சத்தீவு இருக்கும், பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் விட்ரா லட்சத்தீவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லட்சத்தீவு போய் இறங்கிட்டாப்புல. அவருக்கு வேறு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும். லட்சத்தீவில் வளைச்சி ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்து ட்விட்டர் ஃபேஸ்புக்குன்னு பக்கம் தெறிக்க விட்டுட்டாப்புல. நம்ம நட்பு நாடான ரஷ்யா, ஃப்ரான்ஸு மோடியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இது என்னடா இது மாலத்தீவு மாதிரி இன்னொரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லட்சத்தீவு பக்கம் திரும்பிட்டாங்க எல்லாம். மட்டுமா கிட்டத்தட்ட 8000 ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க நம்ம இந்திய மக்கள் மாலத்தீவுக்கு போக வேண்டியது. மட்டும் இல்லாமல் 2000 ஹோட்டல் ரூம் ஸ்டேவே கேன்சல் பண்ணியிருக்காங்க. பத்தாக்குறைக்கு எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸரு, பேங்கிங் பொசிஷனில் இருக்கிறவங்க, இது இல்லாமல் ஆக்டர் ஆக்ட்ரிஸ் எல்லாருமே லட்சத்தீவு பக்கம் திரும்பிட்டாங்க. இவங்களும் இணையதளங்கள் எல்லாம் மாலத்தீவுக்கு போக வேண்டியதாக இருந்து இப்போ லட்சத்தீவு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போஸ்டர்லாம் போட்டு இப்போ ஆதரவு தெரிவித்தாங்க. இதை பார்த்தா நான் பங்காளி சும்மா இருப்பானா? என்னது அங்காளியா? ஆமாங்க, பாகிஸ்தான் பங்காளின்னா அப்புறம் அங்காளி சைனாக்காரன் தான். மாலத்தீவு அதிபருக்கு ஃபோனை போட்டு நீ சைனாக்கு ஒரு விசிட் வந்துட்டு போயா அப்படின்ட்டாங்க போல். அவரும் கிளம்பிட்டார் சைனாக்கு. எது எப்படியும், ஆனால் மாலத்தீவுக்கு ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சிருக்கும். இந்தியாவை பக்கத்தா இந்தியாவில் இருக்கிற சுற்றுலா பயணிகள் மட்டும் நின்று பார்த்தா இந்தியாவோட நட்பு நாடாக இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளும் வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. இது எப்படியாங்க, இனிமேல் மாலத்தீவு இந்தியாவோட உறவு எப்படி இருக்குதுன்னு வருங்காலத்தில் பார்ப்போம்.